இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். தீரா 2-3 நாளாவே எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். நானும் இப்போ செய்கிறேன் அப்புறம் செய்கிறேன்ட்டு செய்யவே இல்லை. எனக்குமே நைட்டுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. அதனால இன்னைக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். எக் ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால இன்னைக்கு நான் 5 முட்டை சேர்த்துருந்தேன். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்குமேன்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உப்பும் பெப்பரும் போட்டு ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ், பீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். கடைசியாக ரைஸ் போட்டுட்டு ஸ்கிராம்பிள் பண்ணி வச்ச எக்கையும் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பரையும் போட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரைஸுக்கு சைடிஷாக சிக்கன் தான் வாங்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் காலையிலேயே மீன் வாங்கி மசாலாம் தடவி வச்சிருந்ததுனால அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையிலேருந்து மசாலா நல்லா ஊறினதெல்லாம் மீனும் சூப்பராகவே வந்திருந்தது. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சூப்பராக எக் ஃப்ரை ரைஸும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்டுட்டு சூப்பராக முடிச்சிட்டோம்.